பூட்டி இருக்கு. என்னம்மா உள்ள இருக்கிற? மம்மி என்ன உள்ள வச்சு பூட்டிட்டு போயிட்டாங்க டாடி. எங்க? தெரியலையே. எனக்கு பசிக்குது டாடி. தம்பி, நீ இந்த வீட்டை வேணாலும் உட, ஆனா இந்த பூட்டை மட்டும் உடைச்சிடாத. இந்த பூட்டுக்கு பின்னால ஒரு பெரிய சரித்திரமே இருக்குது. எங்க வீட்டுல எங்க போயிருக்காங்க? ராஜேஸ்வரி தியேட்டருக்கு கணவனே கண்கண்ட தெய்வம் படம் பார்க்க போறேன்னு போயிருக்காங்க. பாவம், அந்த படத்தை நேத்தே எடுத்துட்டாங்க. குத்து மதிப்பா பார்த்தா இந்த ஆளு நல்ல ஆளுதான். ஆனா இவரு சம்சாரத்தோட இந்த வீட்டுல குடியிருக்கிறதுனாலதான் என்னுடைய எதிர் வீட்டுக்கு யாரும் குடி வர மாட்டேங்கிறாங்க. யாரப்பா இது? வச்சலான்னு மேனேஜர் கூப்பிடாரா? அது யாருமா வச்சலா? மேனேஜர் கூப்பிடாரா? சீக்கிரம் போமா வச்சலா, போமா சீக்கிரம், மேனேஜர் கூப்பிடாரு. போமா சீக்கிரம். அம்மா பேய் படம் பார்த்துட்டு வந்துரு போல இருக்கு. மம்மி பேய் படமா பார்த்துட்டு வந்த? பாய் மூடி. பொண்டாட்டிய பொது இடத்துல பேர் சொல்லி கூப்பிடுறதுக்கே பயப்படுவாங்கன்னு சொல்லுவாங்க. உங்க அப்பா என்னடானா தியேட்டர்ல ஸ்லைடுல போட்டு காமிச்சிட்டாரு. பெருசா வச்சலான்னு, வச்சலா என் பொண்டாட்டி, வச்சலா என் பொண்டாட்டின்னு. தியேட்டருக்கு வந்த பொறிக்க பசங்க எல்லாம் படம் முடிஞ்சு போகும்போது வச்சலா உன்னை மேனேஜர் கூப்பிட்டாரு, வச்சலா உன்னை மேனேஜர் கூப்பிட்டாரு சொல்லிட்டு தான் போறானுங்க. சும்மாவா விட்டாவங்கள? நேர்ல சொல்லிருந்தா இடுப்புல உடைச்சிருப்பேன். சொல்லிட்டு மறைஞ்சில போயிடுறானுங்க. யார சொல்லி என்ன பண்ணு? எல்லாம் எங்க அப்பன சொல்லணும். ஒரு படிச்சவனுக்கு ஒரு பணக்காரனுக்கு கட்டி கொடுத்திருந்தா ஒரு பண்பு தெரிஞ்சிருக்கும். இப்படி இங்கிதம் தெரியாத ஆளுக்கு கட்டி கொடுத்தா இம்சைதான் பண்ணணும். நான் போடட்டுமா? அத பெருசா போட்டீங்களே ஸ்லைடு, அது போதாது? அவ சத்தம் தான் கேக்குது, மருது சத்தத்தையே காணுமே. கொஞ்சம் இருங்க, இப்பதானே ஆரம்பிச்சிருக்காங்க. கிளைமேக்ஸ் என்னன்னு பாக்கலாம். பொழுது விடிஞ்சு பொழுது போனா இந்த வீட்டை பாக்குறதே உங்களுக்கு ஒரு பொழப்பா போச்சு. அட சும்மாரியா, புள்ளைய வச்சு பூட்டி விட்டா அவ சினிமாவுக்கு போயிருக்கா. பொறுத்தது போதும் பொங்கி எழுவான்னு பார்த்தா அவள்ல மனோர அவசரம் பேசுறா. இந்த ஊர்ல ஒரு வம்பு தும்புன்னா பேட்ட ரவுடிகளை எல்லாம் பொடி பொடி ஆக்குறவரு இந்த நாக்கு பூச்சிக்கிட்ட நடுநிலையில சாவறாரு. பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்திருந்தா உனக்கு இதெல்லாம் தெரியும். நீ அர்த்தராத்திரில ஐட்டத்தை தள்ளிட்டு வந்த கேஸ், உனக்கு எங்க இதெல்லாம் புரிய போகுது? இங்க புகஞ்சா அங்க எரியும், இங்க அடிச்சா அங்க துடிக்கும். ஏடி ரசம் தண்ணியா இருக்குது? அறிவட்ட முண்டம் தண்ணியா இருக்கிறதுனாலதான் ரசம், கெட்டியா இருந்தா அது குழம்பு. இது எனக்கு தெரியாதா? சினிமாவுக்கு போன என் தங்கச்சி ஸ்லைடு போட்டு அவமானப்படுத்திருக்கா இவன் அண்ணன். பஸ்ல போன்ல ஓன்னு அழுகுறா. ஓன்னு அழுகுறது பிடிக்கலன்னா போனை கட் பண்ண வேண்டியதானே. நான் ஏன் போனை கட் பண்ணோம்? காதை கட் பண்ணா மூலி ஆயிடுடா மூதேவி. என்னங்க இந்த கதவை கொஞ்சம் சாத்துங்களேன். சரி. ஐயோ, உள்ள வந்து சாத்துங்க. குழந்தை வெளியே படுத்திருக்க. ஐயோ, இந்த காத்துலயே மழையிலும் கூட புரியலையா உங்களுக்கு? உள்ள வந்து சாத்துங்க. நான் எப்படி வெளியே போறது? எல்லாம் அப்புறம் போகலாம். என்ன? நீங்க தியேட்டர்ல வந்து அவசரமா கூப்பிட்டீங்களா? நானும் வேக வேகமா வந்தேன். கால் அடிபட்டுருச்சுங்க. அங்க மருந்து இருக்கு, எடுத்து போடுங்க. எங்க? இங்க. இங்க கணுக்கால வலிக்குதுங்க. எந்த கால் கூட வலிக்குதுங்க. முட்டிக்கால் வலிக்குமே. இந்த நாட்டுல எல்லா பேரும் சொந்த வீடு கட்டிட்டானுங்களா? வீடு கட்டி வச்சிருக்கிறோம், வாடகைக்கு ஒரு பய வர மாட்டேங்கிறானுங்களே. இப்ப எப்படி வீடு தேட போறீங்க? கவலையே படாத, போட பாரு. எங்களுக்கு வாடகைக்கு வீடு தேவை. விருப்பம் உள்ளவர் காரை நிறுத்தவும். நிறுத்துங்க நிறுத்துங்க. யாராவது நிறுத்துங்க நிறுத்துங்க. சட்டப்படி தப்பு. எது? நாங்க முறையான பாதையில போயிட்டு இருந்தோம், நீங்க மனதவர் இங்க வந்து விழுந்துட்டீர். கிபி 1943ல காரைக்குடியில பிறந்தேன், கும்பகோணத்துல வளர்ந்தேன், மெட்ராஸ்ல படிச்சேன், திருச்சியில தொழில் தொடங்கினேன்.
கும்பகோணம் கொழுந்துவத்துல சரியில்லைங்கிறதுக்காக சம்பந்தத்தையே வேண்டான்னுட்டேன். ஃபுட்பால்ல விக்கெட் கீப்பரா இருந்து சேம் சைடு கோல் போட்டேன். பல்லாவரத்துல பல்லாங்குழி விளையாடினேன். பாண்டிச்சேரியில பாண்டி விளையாடினேன். தாம்பரத்துல தாயக்கட்ட விளையாடி 8 பேரை வெட்டினேன். மீறி போன உங்களையும் வெட்டுவேன். இதை விட நீங்க என்ன காரை ஏத்தியே கொன்றுக்கலாம். சட்டப்படி தப்பு. எது என்ன கொலை செய்ய சொல்லி தூண்டுறது? சித்தப்பா என்னம்மா? வாங்க. சரி ஐயா, கஷ்டத்திலயும் ஒரு சந்தோஷங்கிற மாதிரி நீங்க வீடு தேடி அலையறீங்க. அத நான் தீர்த்து வைக்கிறேன். வீட்டுக்குள்ள ஜந்துக்களாலும் ஜீவராசிகளாலும் இம்சை கிடையாது. அதாவது கொசு தொல்லை கிடையாது, மூட்டைப்பூச்சி கடிக்காது. இருக்கிறது ஒரே ஒரு பிரச்சனை தான். மம்மி மம்மி ஆப்பிளுக்கு முதல்ல என்ன வரும்? சனியனே, உங்க அப்பா தான் படிச்சு கிழிச்சிருக்காருல, அவர்கிட்ட போய் கேளு. அது இதான். கத்துறது எதிர் வீட்டுக்காரி, கேட்டுக்கிட்டு இருக்கிறது அவ பொண்ணு, ஆட்டிக்கிட்டு இருக்கிறது அவ புருஷன். டாடி டாடி ஆப்பிளுக்கு முதல்ல என்ன வரும்? முதல்ல செடி வரும், அப்புறம் மரம் வரும், அதுக்கப்புறம் காய் வரும், கடைசியாதமா ஆப்பிள் வரும். பாத்தீங்களா? இப்படி ஏகப்பட்ட நகைச்சுவை காட்சிகள், சோக காட்சிகள், சண்டை காட்சிகள் எதிர் வீட்டுல நடந்துகிட்டே இருக்கும். இங்க நீங்க குடி வந்துட்டீங்கன்னா சினிமா படமும் பார்க்க வேண்டாம், டிவியும் பார்க்க வேண்டாம். எவ்வளவு காசு மிச்சம். மிச்சத்துல வச்சுக்கலாமா? கிளாஸ் நான் கொண்டாடுறேன், சரக்கு நீங்க தான் கொண்டாடணும். அப்ப நான் அட்வான்ஸ்ல கழிச்சுக்குவேன். கழிச்சுக்கோ. நீங்க தான் புதுசா குடி வந்திருக்க ஆண்டியா? ஆமா, நீ யாருமா? நான் 8 வீட்ல இருக்கேன். ஆஹா, உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா? அடே அப்பா, நீ பெரிய மனுஷி, எனக்கு ஹெல்ப் பண்ண போறியா? வா 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 வா, உட்காரலாமா? ரொம்ப அழகா பேசுறியே. உன் பேர் என்னம்மா? எனக்கு 2 பேரு. அப்பா ஒரு பேர் கூப்பிடுவாங்க, அம்மா ஒரு பேர் கூப்பிடுவாங்க. சட்டப்படி தப்பு. எது பெத்த குழந்தைய பொண்டாட்டி ஒரு பேரை சொல்லி கூப்பிடுறது, புருஷன் ஒரு பேரை சொல்லி கூப்பிடுறது. நீங்க சும்மா இருங்க சித்தப்பா. ஆமா, உன்னை உங்க அம்மா என்ன பேர் சொல்லி கூப்பிடுவாங்க, அப்பா என்ன பேர் சொல்லி கூப்பிடுவாங்க? அப்பா வந்து குட்டின்னு கூப்பிடுவாங்க, அம்மா வந்து சாரதான்னு கூப்பிடுவாங்க. அட, என் பேர் கூட சாரதாதா? உங்க டாடிக்கு சாரதாங்கிற பேர் பிடிக்காதா? ஏன்? அது டாடி தான் பேர் வச்சாங்க, அதனால கூப்பிட மாட்டாங்க. சட்டப்படி தப்பு. எது சட்டத்தை போடுறவனே அதை மீறுற மாதிரி பேரு வச்சவனே அதை கூப்பிடாம இருக்கிறது பெரிய தப்பு. ஏன் உங்க அப்பா உன்னை சாதாரண கூப்பிடல? தெரியலையே, எங்க அப்பா கிட்ட கேட்டு சொல்றேன். இத பாரு. தேங்க்யூ ஆண்டி. உங்க வீட்ல பொம்மை எல்லாம் இருக்கா? நிறைய இருக்கே, நீ அப்ப வேணா வந்து விளையாடலாம். தேங்க்யூ ஆண்டி. காப்பாத்துங்கம்மா, அந்த ஆளு என்ன போட்டு அடிக்கலாமா? அமைதி அமைதி அமைதி. நிறுத்துங்கயா, நிறுத்துங்கயா சண்டை. பொழுது முடிஞ்சா போதும், உடனே மல்லு கட்டிக்கிட்டு வந்துருவீங்களே. இந்த வீட்டு பொம்பளை தானியா? நினைச்சேன் நினைச்சேன். என்ன சித்தப்பா பாத்துட்டு இருக்கீங்க? போய் விசாரிங்க. போங்க. நீ யாரியா இதை கேட்க? நிறுத்துங்க. அப்படியா? சட்டப்படி தப்பு. எது இந்த மாதிரி நடுத்தருல வண்டியை நிக்க வச்சுட்டு ஒரு பொம்பளை ஆம்பளை போட்டு அடிக்கிறது சட்டப்படி தப்புங்கிற? பாத்துக்கிட்டு பெரிய சட்டமாவது விட்டமாவது. ஆமா. ஏயா, ஒரு பொம்பளை போட்டு இப்படி அடிக்கிறியே, நீ மனுஷனா மிருகமா? யார் வந்தாளு? என் புருஷன் தாமா. புருஷன் பொண்டாட்டி போட்டு இப்படி அடிக்கிறியா? பொண்டாட்டினா யாரு? உனக்கு பொங்கி போடுறவ, பிள்ளை குட்டி பெத்து கொடுக்கறவ. அப்படி அடிக்கிற அளவுக்கு இவங்க என்ன தப்பு பண்ணிட்டாங்க? கரெக்ட், சட்டப்படி கரெக்ட். யோ கம்மல் கிடையா, என்ன கேக்குறியாமா? நான் எதுக்கு அவளை அடிச்சேன்னு சொல்லி அந்த எழுத்து விட்டு பொம்பளை கேளுமா? யோ, பொம்பளை கிம்பளை சொன்ன பல்ல 32 எகிரிடும் எகிரி. பொம்பளையா பொம்பளை தலியா சொல்லியானா? நான் என்ன உன் வீட்டுல மாடு மேய்ச்சவளா, 10 பாத்திரம் தேய்ச்சவளா, இல்ல 5 10க்கு கையேந்திரவளா? என் புருஷன் வாட்ட சாட்டமா இருக்காருன்னு நினைச்சு இவ வளைச்சு போட பார்த்தா நான் விட்டுருவேனா? ஏதோ இங்க இருக்கிறவங்களுக்கு தான் என்ன பிடிக்காது. நீ புதுசா வந்தவ தானே, நீயே சொல்லு. நீ சட்டப்படி தப்பு. எது முன்பின் தெரியாதவங்கள வா போன்னு கூப்பிடுறது சட்டப்படி தப்புங்கிற? நீ சுமாரியா? ஆத்திரப்படாதீங்க, விஷயம் என்ன முதல்ல சொல்லுங்க. அம்மா, 1 கிலோ கத்திரிக்காய 1.25 ரூபான்னு அந்த வீட்டு கொடுத்தா, இந்த வீட்டு கொடுத்தா, என்கிட்டே வந்து 1.25 ரூபாய் தான் சொன்னா. ஆனா என் புருஷன் வெளியே வந்த உடனே நினைச்சிட்டு நீங்களா உங்களுக்காக 25 பைசா குறைச்சுக்கிறேன்னு சொன்னா. என் வீட்டுக்காரர்கிட்ட மட்டும் 25 பைசா குறைச்சுக்க காரணம் என்ன? அதனாலதான் சந்தேகப்பட்டு கேட்டேன், என் வீட்டுக்காரருக்கு இவளுக்கு என்ன தொடர்புன்னு. அது என்ன தப்பா? நான் கேட்ட தப்பா சொல்லுங்க. சட்டப்படி தப்பு. எது உன் புருஷனை 25 பைசால எடை போட்டது சட்டப்படி தப்புங்கிற? இந்த அம்மா இதை விட சீப்பா எல்லாம் எடை போட்டிருக்காங்க. யோ சும்மா இரியா. சும்மா இறையா.
நீ ஏமா எல்லார் வீட்டுக்கும் 1.25 ரூபாய் கொடுத்துட்டு இவங்க புருஷனுக்கு மட்டும் 25 பைசா குறைச்சு கொடுத்தா? நல்லா கேளுமா. கந்து வட்டிக்கு வாங்கின கடனை கட்ட முடியாம நடுத்தெருவுல ஈட்டிக்காரன் வந்து அவமானப்பட்டு நிக்கும் போது அவர்தாம்மா அந்த கடனை கட்டி என்ன காப்பாத்தினாரு. அவர் என் கூட பிறக்காத பொறுப்பு மட்டும் இல்லம்மா, நான் கும்பிடுற தெய்வம்மா. கையும் களவுமா பிடிச்சிட்டோம்ல, அதான் சும்மா நீல கண்ணீர் வடிக்கிறா. சட்டப்படி தப்பு. எது குற்றவாளின்னு சொன்னதுக்கு அப்புறமா நிரபராதி நிரூபிக்காம உன் வீட்டுக்காரர் உள்ள இருக்கிறது தப்புங்கிற. தம்பி தம்பி சீக்கிரம் வெளியே வாப்பா. இங்க கத்திரிக்காய் விவகாரம் கோர்ட் வரைக்கும் போயிடும் போல இருக்கு. யோ எவ்வளவு நேரம் நிக்கிற, சீக்கிரம் பணத்தை குடியா. யோ பாம் ஆயில் வாங்க ரேஷன் கடையில நிக்கல, பணத்தை வாங்க பேங்க்ல நின்னா. சார் புதுசா வந்திருக்க மேனேஜர் உங்களை வர சொன்னாங்க. யோ போய் வேலையா இருக்குன்னு சொல்லியா போயா. சார் உங்களுக்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்க அந்த அம்மா. என்னது வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்களா? ஐய் இந்த ஆபீஸ்ல என்ன வேலையை விட்டு எடுக்கிறதுக்கு யாருக்கு அதிகாரம் இருக்கு? யா ஓ நீதான் புதுசா வந்த ஆபீசரா? நான் யார் தெரியுமா உனக்கு? தெரியும், நீ திருட அயோக்கியன். you're a cheat and a fraud. உன் பந்தாவெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்க, என் ஆபீஸ்ல வச்சுக்காத. கஸ்டமர்ஸ காக்க வைக்கிறது, ஒர்க்கிங் அவர்ஸ்ல தண்ணி அடிக்கிறது, வாங்காத லாரிக்கு வாங்கினதா பணத்தை கொடுக்கறது, ஆபீஸ் பணத்தை வேற கையாடி இருக்க. இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் உன் மேல இருக்கு. டிபார்ட்மெண்ட்ல ஏற்கனவே என்கொயரி நடத்தி உன்னை டிஸ்மிஸ் பண்ற பவரை என் கையில கொடுத்திருக்காங்க. So you are dismissed. You can get out. உன் பவரை நீ காமிச்சிட்ட, என் பவரை நான் காமிக்கிறேன். அத விடுறா, பெரிய பேங்க் வேலை சும்மா அலட்டிக்கிறிய. நான் வேலை போனதுக்காக கவலைப்படல, அவன் என்ன அவமானப்படுத்தினா பாரு, அதுக்காக ஆத்திரப்படுறேன். அது என்னமோ தெரியலடா, நான் பிறந்ததுல இருந்தே எனக்கும் பொம்பளைங்களும் ஆக மாட்டேங்குது. எங்க அம்மா என்னடான்னா காசை வச்சு சீட்டானுங்கிறதுக்காக வீட்டை விட்டு வெளில போடான்னுட்டா. உன் தங்கச்சேண்டான்னா கட்டிக்கான ஆசைப்பட்டேன், கண்ணத்துல அறிஞ்சிட்டா. சரி அவனை சரி கட்டி இவனை சரி கட்டி பேங்க்ல வேலைக்கு சேர்ந்தா ஊழல் நிறுவனமாச்சுன்னு சொல்லி என்னை அவமானப்படுத்தி அவனை டிஸ்மிஸ் பண்ணிட்டா. ஏண்டா எப்படி பண்ணா? இந்த சிகப்புரோஜாக்கள்ல கமலாசம் கொலை பண்ணுவானே அது மாதிரி பட்டு 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 எல்லா பொம்பளைங்களையும் கொலை பண்ணிட்டான்னா. உனக்கு வாழ்றதுக்கு வழி வேணும் அவ்வளவுதானே. எனக்கு தெரிஞ்ச சேட்டு ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட சொல்லி பணம் வாங்கி தரேன், அதை வச்சு ஏதாவது குழைச்சிக்க. ஹலோ சேட்டா, யாரு? ஜவஹர்லால் தானே? நான் தான். என் வயசு கூட தெரியலையா? அதான பார்த்தேன். ஒண்ணு இல்ல, என் ஃப்ரெண்டு ஆனந்த்னு ஒருத்தன் வருவான், அவன்கிட்ட ஒரு 25,000 ரூபாய் பணம் கொடுத்தீங்கன்னா நான் செக் கொடுத்துறேன். கண்டிப்பா கொடுத்துருவேன் சார். ஓகே தேங்க்யூ. ஏய் சொல்லிட்டேன், போய் பணம் வாங்கிக்க. ஏய் சந்தோஷத்துக்காக ஒன் மோர் ரவுண்ட். இது என்ன கேள்வி? கப்பு நடுறா. ஆமா என்ன பிசினஸ் பண்ண போற? எதுல விட்டனோ அதுலதான். அப்படின்னா பாட்டில் வியாபாரம் தான். இத பாரு, எதிர்த்த வீட்டுல ஆண்டி இருப்பாங்க, அவங்க கூட போய் விளையாடு. நான் கூப்பிட்டாதான் நீ வரணும். ஓகே? சரி மம்மி. குட் கேர்ள். ஆண்டி ஆண்டி, இன்னைக்கு பூரா நான் உங்க வீட்ல தான் இருக்க போறேன். ஏமா உங்க வீட்ல யாரும் இல்லையா? இருக்காங்களே, மம்மியும் டாடியும் இருக்காங்க. கூப்பிட்டாதான் வரணும்னு சொல்லிட்டாங்க. ஏ தெரியல ஆண்டி. ஓஹோ அப்படியா? ஆமா குழந்தைங்க. அந்த வாண்டு கதவை பூட்டிட்டு எதிர்த்து வீட்டுக்கு போயிடுச்சு. அதுக்கு தெரியுது வாரத்துல ஒரு நாள் ஆச்சும் அம்மாவும் அப்பாவும் சந்தோஷமா இருக்கட்டும்னு. உங்களுக்கு தெரியலையே. வீடு என்ன? ஒண்ணுமில்ல, பகல்லிமா. என்னங்க ஒரு நிமிஷம். இப்போ ஆட்டோல போறாங்களே அவங்க யாரு? என்ன விஷயம்? அது ஒண்ணுமில்ல, என் வீட்டு வாசல்ல வந்தவங்கள உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விருந்து வச்சீங்க, அக்கறை ஆட்டோல அனுப்பிச்சு வச்சீங்க. ஒருவேளை உங்க மாமியாரா இருக்குமோன்னு கேட்டேன். ஐயோ, ஆனாலும் உங்களுக்கு குறும்பு ரொம்ப ஜாஸ்திங்க. இந்த காலத்துல எந்த மருமக மாமியாருக்கு விருந்து வச்சு ஆட்டோல எல்லாம் ஏத்தி அனுப்புறாங்க? வீட்டை திறந்து உள்ள கூப்பிட்டாலே பெரிய விஷயம் இல்லைங்களா? ஆமா, இவ்வளவு அக்கறையா விசாரிக்கிறீங்களே, அவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இல்ல உறவுக்காரங்களா? அவசரம் ஒண்ணு இல்ல, நிறைய டைம் கொடுக்கறேன், நிதானமா யோசிச்சு சொல்லுங்க. போதும், வரட்டுமா? உள்ளதான் இருக்கேன். ஏய் சாரதா,
திருட்டு முண்டை. தெருவுல என்னடி விளையாட்டு வேண்டி கிடக்கு? ஏமா அழுகுற? அம்மா அடிச்சாங்க. ஏன்? எதுக்கு? தெரியலப்பா. அடம் பிடிச்சியா? இல்லப்பா. தெருவுல போய் விளையாண்டியா? இல்லப்பா. அப்புறம் எதுக்காக அடிச்சா? எனக்கு தெரியலப்பா. சரி நீ ரொம்ப நல்ல பிள்ளையா, கண்ணை தொடச்சுக்கிறியா? ராத்திரி இந்த ரெட்டக்கண்ணை வரான்ல, அவங்கிட்ட அம்மாவை பிடிச்சு கொடுத்துருவான். ஆ? அப்பா என் பேரை மாத்துங்கப்பா. ஏம்மா எதுக்கு? அது வந்து அம்மா என்ன சாரதா திட்டு முண்டன்னு சொல்றாங்கப்பா. அதுக்குள்ள உங்க அப்பா கிட்ட பத்தி வச்சிட்டியா? எதுக்காக குழந்தைய திருட்டு முண்டன்னு திட்டின? ஓஹோ, குழந்தைய அடிச்சதுல உங்களுக்கு வருத்தம் இல்ல, அந்த பேரை சொல்லி திட்டுறதுல உங்களுக்கு வருத்தமா போச்சோ? அப்படின்னா உங்களுக்கு சாரதாங்கிற பேர்ல அவ்வளவு பிரியம். வெறும் பிரியம் தானா இல்ல வேற ஏதாவது மயக்கமா? கேட்டுட்டே இருக்கல, வாயை திறந்து பதில் சொல்ல வேண்டியதுதானே? உன்னோட அர்த்தமில்லாத கேள்விக்கு என்னால பதில் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. எது அர்த்தமில்லாத கேள்வி? எதிர்த்த வீட்டுக்காரி உங்க அம்மா வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போனாலே அதுக்கு என்ன அர்த்தம்? வீட்டுக்குள்ள உட்கார வச்சு சாப்பாடு போட்டாலே அதுக்கு என்ன அர்த்தம்? பெரிய இவளாட்டம் ஆட்டோல வழி அனுப்பிச்சு வச்சாலே அதுக்கு என்ன அர்த்தம்? நீ வீட்டுல இல்லைன்னு அர்த்தம். இன்னும் உனக்கு பொறுப்பு வரலன்னு அர்த்தம். நீ எங்கேயோ பொறுக்க போயிருந்தேன்னு அர்த்தம். நான் பொறுக்க போயிருந்தேனா? பொழுது விடியட்டையா, பொறுக்கிறவங்க யாருன்னு புரிய வைக்கிறேன். என்ன இது கத்திரிக்கால ஒரே சொத்தையா இருக்கு? கத்திரிக்காய் மட்டுமா சொத்தையா இருக்கு? இந்த காலத்து மனுஷாங்களே சொத்தையா இருக்காங்க. யாரம்மா நம்ப முடியுது? பேங்க் ஆபீசராமா நீங்க? நம்ம மருதன வீட்டுக்கு ஏத்தாப்புல நீங்க குடியிருக்கீங்களா? ஆமா, எதுக்காக கேக்குறீங்க? ஒண்ணு இல்ல, ஏதாவது பேசிக்கிறாங்களே அதான் என்னன்னு கேட்டேன், வேற ஒண்ணு இல்ல. வீட்டுல யாரும் பெரியவங்க இல்லையா? ஏன்? இருந்திருந்தா காலாகாலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த பேச்சுக்கே இடமில்ல, அதான் கேட்டேன். என்ன பேச்சு? நீ எழுத்த விட்டு மருந்துவை வச்சுக்கிட்டு இருக்கியாம? சித்தப்பா, அப்படின்னு அவன் பொண்டாட்டி ஊர் முழுக்க தம்பட்ட அடிச்சுக்கிட்டு இருக்கான். இதுக்கு என்ன காரணம்? நீ கல்யாணத்தை தள்ளி போட்டுக்கிட்டே வர்றதுதான். உனக்குன்னு ஒரு புருஷன், உனக்குன்னு ஒரு குடும்பம் இருந்திருந்தா அவதான் நாக்குல நரம்பு இல்லாம அப்படி பேசி இருப்பாளா, இல்ல ஊர் தான் அதை நம்பி இருக்குமா? என்ன சித்தப்பா இது? உதவி செய்யறதுக்கு உறவுதான் இருக்கணுங்கிறது இல்ல, மனசுதான் இருக்கணும் அப்படின்னு நீ நினைக்கிற. ஆனா மத்தவங்க நினைக்கலையே. இந்த பாருமா, இதை இப்படியே விட்டுட்ட சட்டப்படி ரொம்ப தப்பு. சாரதா, இதான் மாப்பிள்ளையோட படம். பெரிய இடம், பையன் அமெரிக்கால இருக்கிறான். எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஃபேமிலி. பிடிச்சிருக்கான்னு பார்த்து சொல்லு. திக்கி திக்கி சொல்றியா இல்ல தீர்மானமா சொல்றியா? வெரி குட். என்னம்மா மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா? அப்புறம் என்ன, தேதியை பேசி முடிவெடுத்துருவோம். முடிவெடுத்துருவோம். அதுக்கு முன்னால ஒரு சின்ன விஷயத்தை தெளிவுபடுத்துறீங்களா? என்ன? எங்களுக்கு வேண்டியது ஒரு கௌரவமான குடும்பத்திலிருந்து ஒரு நல்ல பொண்ணு. உங்க பொண்ணை பார்க்க வரும்போது அரச பரசலா சில சமாச்சாரங்களை கேள்விப்பட்டோம். அத பத்தி தான். ஏன் சுத்தி வளைச்சு பேசிட்டு இருக்கீங்க? விஷயத்தை பட்டுன்னு எடுத்து சொல்லுங்க. இல்ல, உங்க பொண்ணுக்கும் எழுத்து வீட்டில் இருக்கிற பையனுக்கும் ஏதோ தொடர்பு இருக்கிறதா ஊர்ல பேசிக்கிறாங்க. ஊர்ல 1000 பேர் 1000 சொல்லுவாங்க. அதுக்காக அத பத்தி கூட நாங்க கவலைப்படல. அவங்க பொண்டாட்டியே சொல்றாங்களே. அதெல்லாம் பொய்யுங்க. அத நிஜம்னு நாங்க கூட நம்பல. ஆனா அத பொய்ன்னு நிரூபிக்க வேண்டியது உங்க கடமை. அதை எவ்வளவு சீக்கிரம் செய்யறீங்களோ அவ்வளவு சீக்கிரம் கல்யாணத்தை வச்சுக்கலாம். அது வரைக்கும் வெத்தலை பாக்கெல்லாம் மாத்திக்கிறதுக்கு இல்ல. தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. சட்டப்படி தப்புமா. எது இவங்கெல்லாம் பேசுனது? நான் இருக்கம்மா, நான் இருக்கேன். உனக்கு நான் கொண்டு வர மாப்பிள்ளை.
நான் தான். கொஞ்சம் கீழே இறங்கி வரீங்களா? எனக்கு கீழே இறங்கி வர பழக்கம் எல்லாம் இல்ல. என்ன விஷயம்? நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். எனக்கு ரகசியம் எல்லாம் பேச பிடிக்காது. அங்க இருந்தே பேசுங்க. நான் ஊர் வம்பு பேசுறதுக்காக வரல. என் வாழ்க்கை பிரச்சனையை பத்தி பேசணும். எனக்கு இப்ப இதுதான் முக்கியம். என் தலைமுடிய காய வைக்கணும். அப்படி ஏதாவது பேச வேண்டியதா இருந்தா எங்க வீட்டுக்காரர் வருவாரு. முச்சந்தில நின்னுட்டு அவரை பார்த்து ஏதாவது உங்க இஷ்டத்துக்கு பேசுங்க. பழிய போட்டது இல்லாம பரிகாசமா வேற பேசுறியா? பழியா? எது பழி? அதான் என்னையும் உன் புருஷனை இணைச்சு நீ ஊர் பூரா பேசுனது. இன்னும் கொஞ்ச நேரத்துல என் வீட்டு வாசப்படியை விட்டு போகல, இந்த உலகம் பூரா பேச வைப்பேன். அததான் கேக்குறேன். ஏன் பேச வைப்ப? எதுக்காக பேச வைப்ப? வாட்ட சாட்டமா இருக்கிற என் புருஷனை வளைச்சு போட்டது இல்லாம என் குழந்தையையும் புடிச்சு வச்சுக்கிட்ட, பத்தா குறைக்கு என் மாமியாரையும் வளைச்சு போட்டுக்கிட்ட. அம்மா, நீ ஒரு பொண்ணு. பழிய போடுறது ரொம்ப சுலபம், சுமக்கிறது ரொம்ப கஷ்டம். இது பாருமா, உன் குழந்தை மேல நான் வச்சிருக்கிறது அன்பு. உன் மாமியார் கிட்ட நான் காட்டுறது பெரும் அனுதாபம். அந்த அனுதாபத்தை அன்பையும் தவறா புரிஞ்சுக்கிட்டு நீ அபாண்டமா என் மேல பழி சுமத்துற. நான் சுமத்துறது பழி இல்ல, நிஜம். என் புருஷனை நீ வச்சிட்டு இருக்க. இது ஊர் புறா போய் கேளு, உன் வண்டவாள தெரியும். ரொம்ப நல்லா இருக்குமா நீ செஞ்சது? இப்படியா செய்வா ஒரு பொம்பளை? ரொம்ப நல்லா இருக்கு. போங்கம்மா போங்க. எந்த வீட்டுல என்ன நடக்கிறதுன்னு பாக்குறதே உங்களுக்கு தொழிலா போச்சு. போங்கய்யா போங்க. நீ வருத்தப்படாதம்மா. இந்த பொம்பளைங்களே இப்படித்தான். கண்ணை மூடிக்குவாங்க, காதை திறந்து வச்சுக்குவாங்க. திறந்த காதை மூடுறது ரொம்ப கஷ்டம். இத பாரும்மா, எப்ப சந்தேகம் உள்ள வந்துடுச்சோ சந்தோஷம் வெளியே போயிடும். நீ எதுக்கு வீணா இங்க இருந்துகிட்டு சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்கணும்? பேசாம வேற ஒரு இடத்தை பார்த்துக்கிட்டு குடி போயிடுமா. எப்ப சந்தேகம் உள்ள வந்துடுச்சோ சந்தோஷம் வெளியே போயிடும். கிளம்புங்க சித்தப்பா. சட்டப்படி தப்புமா. எது யாரோ ஏதோ சொன்னாங்கிறதுக்காக நீ எடுத்திருக்க இந்த முடிவு, அது ரொம்ப தப்புமா. முடிவில்ல சித்தப்பா, இனிமேதான் ஆரம்பம். எதிர்காலத்துல என்ன மாதிரி எந்த பொண்ணுக்கும் இப்படி ஒரு நிலைமை வந்துடக்கூடாதுன்னு நான் நடத்த போற தர்ம யுத்தம். அம்மா, நான் சொல்றத கொஞ்சம். வேண்டாம் சித்தப்பா, நீங்க கிளம்புங்க. என்ன பிக்சருக்கு போயிட்டு வந்து அப்படியே தூங்கிட்டேனா? யார் அது? வீடெல்லாம் ஒரே போக. శ్రీ వెంకటాచలపతే తవ సుప్రభాతం ఉత్తిష్టో గోవింద గరుడధ్వజ ఉత్తిష్ట కమలాకాంత త్రైలోక్యం మంగళం గురు ఉత్తిష్ట గరుడధ్వజ ఉత్తిష్ట కమలాకాంత త్రైలోక్యం మంగళం గురు ఉత్తిష్టో ఉత్తిష్ట గోవింద గరుడధ్వజ ఉత్తిష్ట కమలాకాంత త్రైలోక్యం మంగళం గురు మాద సమస్య జగత మధుకైటహారే వత్సే విహారి మనోహర దివ్యమూర్తే మాద సమస్య జగత మధుకైటపారే వత్సో విహారి మనోహర దివ్యమూర్తే శ్రీ వెంకటాచలపతే తవ సుప్రభాతం. ஏய், உனக்கு கூப்பிடுறேன். சுப்ரபாதம் சொல்லும் போது டிஸ்டர்ப் பண்ணா எனக்கு பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியாதாக்கா? அக்காவா? வாழ்க்கையில முந்திக்கிட்டீங்க, அதனாலதான் மரியாதை. சரி, விஷயத்த சொல்லுங்க. ஏண்டி, என் வீட்டுக்குள்ள வந்து புகை போட்டதும் இல்லாம சுப்ரபாதம் பாடுறதும் இல்லாம என் குழந்தைக்கு ட்ரெஸ் வேற போட்டு விடுறியா? இனிமே ஏன் வீடு ஓ வீடுன்னு பிரிச்சு பேசுறதெல்லாம் இன்னையில இருந்து விட்டுடுங்கக்கா. இது நம்ம வீடு, அவ நம்ம குழந்தை, அவரு நம்ம புருஷன். என்னது? நம்ம புருஷனா? புருஷன் வேற சொல்ல ஆரம்பிச்சிட்டியா? ஆமா, நீ கட்டிக்கிட்டவ, நான் வச்சுக்கிட்டவ. என்ன இருந்தாலும் புருஷன் புருஷன் தானே. அவருக்கு மதுரை பக்கமா இருந்ததுன்னு வச்சுக்கோ, வாங்க மச்சான் கருவாட்டு குழம்பு ஆக்கி வச்சிருக்கேன் வாரியலா அப்படின்னு கேட்டிருப்பேன். கோயம்புத்தூரா இருந்ததுன்னு வச்சுக்கோ, ஏனுங்க மணி என்ற வீட்டுக்காரர் ரொம்ப நல்லவருங்க அப்படின்னு சொல்லிருப்பேன். தஞ்சாவூர் இருந்ததுன்னு வச்சுக்கோ,
வாங்கண்ணா சாப்பிட வரேளா அப்படின்னு கேட்டிருப்பேன். இதே மெட்ராஸ் இருந்துன்னு வச்சுக்கோ, இதானே வேணான்றது அப்படின்னு சொல்லிருப்பேன். அவருக்கு எந்த ஊரோ தெரியலையே, ஆசை வேகத்துல அத கூட கேட்க மறந்துட்டேன். நீ வேற புருஷனானு பொட்டுல அடிச்ச மாதிரி கேட்டுட்டியா? எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. காலு நோண்ட ஞாபகத்துக்கு வருது. அவரு எங்க படுத்துக்கிட்டு இருக்காரு? எதுக்கு? வித்தியாசமா நினைக்காத. அவர் காலை தொட்டு கும்பிட்டுட்டு நம்ம கதையை ஆரம்பிச்சிட வேண்டியதா. எங்க இருக்கிறாரு? எங்க இருக்கிறாரா? ஏடி உனக்கு என்ன திமிரு இருந்தா திறந்த வீட்டுக்குள்ள நாய் நுழைஞ்ச மாதிரி நுழைஞ்சதும் இல்லாம என் வீட்டுக்குள்ளேயே வந்து என் வாழ்க்கையில பங்கு போடணும்னு ஆசைப்படுவேன். உனக்கு எவ்வளவு நெஞ்செழுத்து இருந்தா கொஞ்சம் கூட ஈவ இறக்க இல்லாம ஓ புருஷனை நான் வச்சிட்டு இருக்கிறதா நான் கூசாம அபாண்டமா பழி போடுவேன். அப்படிதாண்டி போடுவேன். எனக்கு ஆத்திரம் வரும்படியா நீ நடந்துகிட்ட. அனாவசியமா எங்க குடும்ப விஷயத்துல நீ தலையிட்ட. அந்த ஆத்திரத்துல கோபத்துல அப்படி நான் சொன்னேன். அதுக்காக என் வீட்டுக்குள்ளே வந்து என் புருஷனோட குப்பை கொட்டலான்னு ஆசைப்படுறியா? என்ன சொன்ன? இப்ப நீ கொட்டினிய குப்பை அது அப்படியே வெளியே வந்து கொட்டு. ஊருக்கு உண்மை தெரியட்டும். தெரியலனா சிம்பிள். இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். உன்ன உன்னோட ஆத்திரத்துக்கும் கோபத்துக்கும் ஒருத்தரோட வாழ்க்கை தான் கிடைச்சதா? ஒழுங்கு மரியாதையா நான் சொன்னதெல்லாம் தப்புன்னு மன்னிப்பு கேளு. எனக்கு வேண்டியது உங்க பொண்டாட்டியோட மன்னிப்பு இல்ல, காத்துல போன என் மானம் மரியாதை. எந்த ஊர்க்காரங்க முன்னாலே நான் அவதூறா பேசினாங்களோ அதே ஊர்க்காரங்க முன்னால என் புருஷனுக்கும் எதிர்த்த வீட்டுக்காரிக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்ல, நான் சொன்னதெல்லாம் பொய்ன்னு பெத்த புள்ள மேல சத்தியம் பண்ணி சொல்லணும். அப்படி சொல்ற வரைக்கும் என்ன ஆனாலும் சரி, என் உயிரே போனாலும் சரி, இந்த வீட்டை விட்டு நான் போக மாட்டேன். குட்டி, உங்க அம்மாவை கூட்டிட்டு தெருவுக்கு போ. வாங்க மம்மி போலாம். விடுறே சனியனே, செருப்பால அடிப்பேன். ஏயா 1000 தான் பொஞ்சாதி தப்பு பண்ணிருந்தாலும் அனுசரணையா போறது விட்டுட்டு எவ்வளவு ஒருத்திக்கிட்ட போய் என்ன மன்னிப்பு கேட்க சொல்றது இல்லாம அவ பேச்ச கேட்டுக்கிட்டேன்னு சத்தியம் வேற பண்ண சொல்றியே. நீ எல்லாம் ஒரு புருஷனா? இதுவரைக்கும் அப்படி ஒரு நினைப்பு உனக்கு வரலனா அது உன் தப்பு. இதுக்கு அப்புறமா அந்த நினைப்ப உனக்கு உண்டாக்கலனா அது ஏன் தப்பு. என் மனுஷத்தன்மை மறத்து போறதுக்குள்ள மரியாதை அவங்க சொன்னதை செய்யற. நான் செய்யறேன்னு சொன்னது என் புள்ள மேல சத்தியம் இல்ல. இவ இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் நான் இந்த வீட்டுக்குள்ள நுழைய மாட்டேன். இது சத்தியம் சத்தியம் சத்தியம். எதிர்த்த வீட்டுல குடியிருந்ததே பொறுக்க முடியாதவ வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் சகிச்சிட்டு இருப்பாளா? அதான் பொறுக்க முடியாம வீட்டை விட்டு போயிட்டா. அட நீ ஒண்ணு கட்டின புருஷன் இன்னொருத்திக்கு விட்டு கொடுத்துட்டு இவ எப்படி வீட்டை விட்டு போகலாங்கிற? நெஞ்சுன்னு இருக்கிற மனசும் உண்டு, பந்து மாதிரி இருக்கிற மனசும் உண்டு. நம்ம மேல கூட தான் பழிய போட்டா நம்ம தொடச்சு விட்டுல. அவ துணிச்சல்காரி, அதான் வீட்டுக்குள்ள போயிட்டா. ஆமா, அவங்களுக்குள்ள ஏதாவது இருக்குங்கிற? எனக்கு என்னமோ அந்த பொண்ணை பார்த்தா குடி கெடுக்கிற பொண்ணாவும் தெரியல, அந்த புள்ளைய பார்த்தா அப்பேற்பட்டனாவும் தெரியல. அட நீ ஒண்ணு, எந்த புத்துல என்ன பாம்பு இருக்குன்னு இப்பெல்லாம் யாருக்கு தெரியுது? பாலை ஊத்துங்க, பாம்பு தானே வெளியே வந்துடும். அரைச்சை 3 வேளையும் 3 கிலோ அரிசியை முழுங்கி விட்டு உங்களுக்கு வேற வேலையே கிடையாதா? அடுத்த விட்டு அம்மி கிடைச்சா போதும், உடனே இழுத்து வச்சு அரைச்சிருவீங்களே. பாவம், அந்த ஆளு நெருப்பு மேல நின்னுகிட்டு இருக்கிறான். அட நிறுத்தியா, நெருப்பு மேல நிக்கிற பொறுப்பான ஆளா இருந்தா வீட்டை விட்டு வெளியே போன பொண்டாட்டியை கூட்டிட்டு வந்து புத்திமதி இல்ல சொல்லிருக்கணும். இப்படி சும்மா இருந்தா அர்த்தம் என்ன?